ஜிலேபி மீன் வச்சு கேரளா ஸ்டைலில் ஒரு சூப்பரான ஃபிஷ் பொரிச்சது தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமுங்க. மீனை அப்படியே லேயராக அறுத்துக்கலாங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு ஆழமாக அறுத்துருக்கோன்னு. நல்லா ஆழமாக இருக்கணும், அப்போ தான் மசாலா உள்ள வரைக்கும் நல்லா இறங்கும். மீனை சுத்தமாக கழுவி எடுத்தாச்சுங்க. இப்போ மசாலா போட்டுடலாம். மிளகாய் தூள், மஞ்சள் தூள், உப்பு, எலுமிச்சம்பழம், இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மீனில் தடவிடலாம். அப்படியே மீனுக்குள்ளேயும் மசாலா போடணுங்க, அப்போ தான் உள்ள வரைக்கும் மசாலா நல்லா இறங்கும். மீனுக்கு மசாலா போட்டாச்சுங்க. இது அப்படியே ஒரு மணி நேரம் ஊறட்டும். இந்த மீனை பேக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மீனுக்கு மேலே ஒரு மசாலா வைப்போம். இப்போ அந்த மசாலா ரெடி பண்ணிடலாம். தேங்காய் எண்ணெய், சீரகம், பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து ரொம்ப பொன்னிறமாக வதங்கணும் அப்படின்லாம் கிடையாதுங்க, லைட்டாக வதங்கினாவே போதும். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்தீங்கன்னா பச்சை வாசனை போக வரைக்கும் நல்லா வதக்கியாச்சுங்க. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். காஷ்மீரி மிளகாய்த்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா, மிளகாய்த்தூள், கல்லுப்பு, கருவேப்பிலை. மசாலா ரெடி ஆகிட்டே இருக்குங்க. இப்போ கடைசியாக தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, மசாலா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். மீன் மசாலா நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ பொரிச்சிடலாம். தேங்காய் எண்ணெய், ஃபஸ்ட்டு அப்படியே கீழே மசாலா போட்டுக்கலாங்க. பாருங்கள், மசாலா வச்சு இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். அதுக்கு மேலாப்பில் பொரிச்ச மீன், அதுக்கு மேலாப்பில் மறுபடியும் மசாலா வச்சுட்டு அதுக்கு மேலாப்பில் மறுக்கா இலை. இப்போ பேக் பண்ணிடலாம். இப்போ இந்த வாழை இலையை நூல் போட்டு கட்டிக்கலாம். மீனை வாழை இலை வச்சு பேக் பண்ணியாச்சுங்க. இதே மாதிரி தான் எல்லா மீனையுமே பேக் பண்ணணும். இப்போ தோசைக்கல்ல வச்சிடலாம். தேங்காய் எண்ணெய், பாருங்க வாழை இலை கலர் மாறிடுச்சு. மீன் அப்படியே வேக வேக ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி விடணுங்க. ஃபிஷ் பொரிச்சல் பார்த்தீங்கன்னா நமக்கு அப்படியே சூப்பராக ரெடியாக இருக்குங்க. அதுவும் சுட சுட பார்த்தீங்கன்னா வாழையில மணக்க ரெடியாக இருக்குது. உடனே சாப்பிட்றலாம். நூல் அப்படியே பிச்சுட்டு அப்படியே வாழை இலையை பிரிச்சிடலாங்க. பாருங்க, வாழை இலைக்கு மேலெலாம் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. செம்மையாக இருக்குங்க பார்க்கவே. அப்படியே மீனை ஒரு லேயராக பிச்சிருவோம். பாருங்க, கீழே மீன் மேலே மசாலா, சூப்பராக இருக்குங்க. மறுக்கா இன்னொரு பீஸ் சாப்பிட்லாம். நம்ம ஃபஸ்ட்டு போட்ட மசாலா பார்த்தீங்கன்னா மீன் உள்ள வரைக்கும் இறங்கிருக்கு. மேலாப்பில் வச்ச மசாலாவும் பார்த்தீங்கன்னா உள்ள வரைக்கும் இறங்கிக்குங்க. சூப்பராக இருக்குது. மீன் அப்படியே பெரிய பீஸாக பிச்சு சாப்பிடுவோம். செம்மையாக இருக்குங்க. அந்த வாழை இலையோட ஃப்ளேவர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இறங்கியிருக்கு.
நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஃபிஷ் பொரிச்சல் பண்ணியிருக்கோங்க. அது வந்து நம்ம ஒரு ஸ்டைலில் பண்ணியிருப்போம். இந்த ஃபிஷ் பொரிச்சல் பார்த்தீங்கன்னா முழுக்க பார்த்தீங்கன்னா கேரளா ஸ்டைலில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி தேங்காய் பால் ஊற்றினால பார்த்தீங்கன்னா இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அதுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. செம்மையாக இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.